Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல யூனிட் 7 that is Commonwealth Literature அந்த யூனிட்ல நியூவா ஆட் பண்ண poem தான் at Kulula by Judith Wright. இந்த poemோட detailed explanation தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை நியூவா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe பண்ண மறந்துடாதீங்க. First இந்த author பத்தி ஒரு brief introduction பார்த்துக்கலாம். The author full name is Judith Wright. இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா she belongs to Australia. So she is an Australian poet as well as environmentalist. Environmentalist அப்படின்னா நேச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்க. இப்போ நம்ம நிறையா நேச்சர் டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம், டிகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அட்வான்ஸ்மெண்ட்னால. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா ரைட்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, ரைட்ஸ் as well as laws. அதே போலயே she is the campaigner of aboriginal rights. ஃபர்ஸ்ட் அபோர்ஜின்ஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் த நேட்டிவ் பீப்புள் ஆர் நேட்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து ஒரிஜினல் பீப்புள் தான் வந்து அபோர்ஜின்ஸ். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா எப்படி ஒரு கலனைஸ்டு கண்ட்ரியோ, தட் மீன்ஸ் கலனைஸ்டு இன் த சென்ஸ் இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதே போல் ஆஸ்திரேலியாவுமே வந்து ஒரு கலனைஸ்டு கண்ட்ரி தான். அங்கேயுமே பிரிட்டிஷர்ஸ் தட் மீன்ஸ் யூரோப்பியன்ஸ் போயிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போனப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரிஜினல் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா தட் இஸ் அபோர்ஜின்ஸ் அவங்கள வந்து அவங்க ரைட்ஸ் எதுவுமே கொடுக்காம அந்த கண்ட்ரிலேருந்து அவங்கள வந்து மைனாரிட்டியாக ஆக்கி அவங்கள வந்து மார்ஜினலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எகெயின்ஸ்ட் தான் இந்த ஆத்தர் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களோட ரைட்ஸை வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஷீ இஸ் கால்ட் த கேம்பெயினர் ஆஃப் அபோர்ஜினல் ரைட்ஸ். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், அந்த ஆத்தருமே வந்து ஒரு அபோர்ஜினா, அவங்களுமே வந்து ஒரு நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. ஜூடித் ரைட் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர். அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ஆஸ்திரேலியாவை கலனைஸ் பண்ணுறப்ப வந்திருப்பாங்க. ஹீ இஸ் ஆல்சோ அ பிரிட்டிஷ் மேன், யூரோப்பியன் மேன். ஸோ அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாரு. தட் மீன்ஸ் இவங்க வந்து ஆஸ்திரேலியா விட்டே போகாமல் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து ஜூடித் ரைட் ஆன்செஸ்ட்ரல் வைஸ் வந்து ஷீ இஸ் ஆல்சோ அ யூரோப்பியன். ஆனால் அவங்க பிறந்து வந்தது எல்லாமே ஆஸ்திரேலியா தான். ஈவன் தோ ஷீ பிலாங்ஸ் டு சம் அதர் யூரோப்பியன் கண்ட்ரி, ஆனால் அவங்களுக்கு வந்து அபோர்ஜினல் பீப்புளோட ஃபீலிங்ஸ், அவங்க ரைட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பீப்புளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை ஷீ இஸ் கால்ட் த கேம்பெயினர் ஆஃப் அபோர்ஜினல் ரைட்ஸ். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், த கான்சைன்ஸ் ஆஃப் த நேஷன். ஸோ அவங்க கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் நேச்சர், என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த அபோர்ஜினல் பீப்புள் ரைட்ஸ். ஸோ அதுக்காகவே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தட் மீன் ஜூடி ரைட்டா ஆல் த ஆஸ்திரேலியன் பீப்புள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, த கான்சைன்ஸ் ஆஃப் த நேஷன். இது வந்து அவங்களுக்கு புனை பேர்னு சொல்லுவாங்கல்ல, அதையே சொல்லலாம். கான்சைன்ஸ் அப்படின்னா இந்த மனசாட்சி, அந்த நேஷன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மனசாட்சி அந்த நேஷனுக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஜூடித் ரைட்டோட லைஃப் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெல், இட் ஸ்டார்ட்ஸ் வித் த டைட்டில். The title is at Kulula. Kulula அப்படிங்கிறது வந்து ஒரு certain place in Australia. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட லேண்ட்ஸ்கேப், தட் இஸ் த நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை வளம் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பிளேஸில், அந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம போயம்லையும் பார்க்க போகிறோம். பை ஜூடித் ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். The blue crane fishing in Kulula's twilight has fished there longer than our centuries. He is the certain heir of lake and evening, and he will wear their color till he dies. ஃபர்ஸ்ட் அங்கே குலுலால ஒரு லேக்ல வந்து ஒரு கொக்கு, கிரேன் மீன்ஸ் கொக்கு, அது வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப என்ன அந்த ஆத்தருக்கு தோணுது அப்படின்னா, அது நமக்கு முன்னாடிலேருந்தே, தட் மீன்ஸ் லாங்கர் தென் அவர் சென்ச்சுரிஸ், நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே அது வந்து காலங்காலமாக அந்த பிளேஸில் தான் இருக்குது. இங்கே கிரேன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நேச்சர், தட் மீன்ஸ் இயற்கையை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த பேர்டிங்க. ஹீ இஸ் த சர்டன் ஹெய்ர், இந்த பிளேஸோட ஹெய்ர் அப்படின்னா வாரிசுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸோட வாரிசு அந்த கொக்கு தான். தட் மீன்ஸ் இந்த பிளேஸோட வாரிசு அந்த இயற்கை தான். ஹீ வில் வியர் தேர் கலர் டில் ஹீ டைஸ். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கொஞ்ச நாள் இந்த பிளேஸில் இருப்போம், கொஞ்ச நாளில் போயிடுவோம். தட் மீன்ஸ் அவர் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட். ஆனால் அந்த நேச்சர், தட் மீன்ஸ் இங்கே வந்து இந்த கிரேன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறா, நேச்சர். அது வந்து காலகாலமாக அந்த பிளேஸில் தான் இருக்கும். அது டிஸ்ட்ரக்ட் ஆகிற வரைக்குமே அந்த பிளேஸ் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னா, அந்த கிரேன், அந்த நேச்சருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ இங்கே தான் வந்து அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கம் ஆஃப் அ கான்குவரிங் பீப்புள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈவன் தோ இவங்க வந்து ஜூடித் ரைட் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னாலும் ஆன்செஸ்ட்ரல் வைஸ் அவங்க வந்து யாருக்கு மூலமாக வந்தாங்க அப்படின்னா, கான்குவரிங் பீப்புள். அவங்க கிராண்ட்பா வந்து ஒரு யூரோப்பியன் பர்சன், ஒரு பிரிட்டிஷ் பர்சன். அவங்க வந்து ஆஸ்திரேலியா செட்டில் ஆனாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். பட் ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் கம் அவுட் ஆஃப் அ கான்குவரிங் பீப்புள். ஸோ நான் இங்கே வந்து ஒரு அவுட் சைடராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸில் எக்ஸாக்டாக நான் ஒரு அவுட் சைடராக ஃபீல் பண்ணுறேன், வெளியாலா ஃபீல் பண்ணுறேன். I cannot share his calm. His வந்து இது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா, crane. Who watch his lake being unloved by all my eyes delight in and made uneasy for an old murderer's sake.
ஸோ இங்கே வந்து அந்த க்ரெயினை பார்த்தா ரொம்ப அது காமாக ஃபுல்ஃபில்டாக இந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிளேஸ் வந்து அட்மையர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த பியூட்டியை வந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் வந்து அந்த பியூட்டியை ரசிக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த பியூட்டியை வந்து என்னை எப்படி தான் ஃபீல் பண்ண வைக்குது, அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்குது. பிகாஸ் ஃபார் அன் ஓல்டு மர்டர் சேக். ஏன்னா இந்த பிளேஸில் நான் இருக்கிறப்ப எனக்கு என்ன தான் ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த லேண்டை கான்குயர் பண்ணுறதுக்காக என்னோட ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, தட் மீன்ஸ் இந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அபோர்ஜின்ஸ் பீப்புள், த நேட்டிவ் பீப்புள் ஆஃப் த பிளேஸ்லாம் வந்து நிறைய வயலன்ஸ் மூலமாக சாகடிச்சாங்க. எனக்கு அதான் ஞாபகம் வருதே தவிர எனக்கு இங்கே இருக்கிற அழகான இயற்கையை நல்லா ரசிக்க முடியல. பிகாஸ் நானும் வந்துமே ஒரு யூரோப்பியன், அதனால எனக்கு ஃபுல்ஃபில்டாக அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணவோ பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. Well, next answer. Those dark-skinned people who once named Kulula knew that no land is lost or won by wars. Actually, இங்கே டார்க்-ஸ்கின் பீப்புள் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, த அபோர்ஜின்ஸ், த நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா. அந்த நேட்டிவ் பீப்புளுக்கு தெரியும், அவங்க தான் அந்த பேருக்கு வந்து குலுலா அப்படின்னு நேமே வச்சாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எந்த பிளேஸையுமே ஒருத்தவங்க வின் ஆர் லூஸ் பண்ண கண்டிப்பாக முடியாது வார் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா லேண்டுக்கும் வந்து தட் இஸ் எர்த்தி ஸ்பிரிட், எல்லா லேண்டுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது. அது வந்து யார் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த நேட்டிவ் பீப்புள் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குலுலா பிளேஸை வந்து யார் வந்து கான்பேர் பண்ணி ரூல் பண்ணிட்டு அப்படின்னா அந்த யூரோப்பியன் பீப்புள். யாரை தரத்தி விட்டு அப்படின்னா அந்த நேட்டிவ் பீப்புள் தரத்தி விட்டு இப்போ யூரோப்பியன்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ அந்த நேச்சர் மீன்ஸ் அந்த லேண்டுக்குன்னு ஒரு க்ளோஸ்னஸ் அந்த கனெக்ஷன் இருக்கும்ல, அது எப்பயுமே யார் கூட தான் இருக்கும் அப்படின்னா அந்த அபோர்ஜின் பீப்புள் கூட தான் இருக்கும். ஆனால் இன்வேடர்ஸ் கிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த க்ளோஸ்னஸும் எப்பயுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The invaders' feet will tangle in its there and his blood be thinned by fears. எப்போ அவங்க இந்த லேண்டுக்கு, இந்த குலுலா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாலும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எர்த்துக்கு, இந்த லேண்டுக்குன்னு வந்து ஒரு ஆத்மா ஸ்பிரிட் இருக்கு, அது எப்பயுமே யாருக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னா த நேட்டிவ் பீப்புளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாட்டு எதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க கிராண்ட்ஃபாதரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 90 years ago அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு மூன் டைமில் ஒரு ரைட் ஆட்டும் அந்த பிளேஸ் சரௌண்டிங்ஸ்க்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கோஸ்ட் பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி யாரோட கோஸ்ட் அப்படின்னா, a black sloped shoulder that the brush cut through and on the crowning ridge the dark skin's post. ஸோ டார்க் ஸ்கின் அப்படின்னால இதை யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா த நேட்டிவ் பீப்புள், த அபோர்ஜின் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. எல்லாருக்குமே தெரியும் அந்த செட்டிலர்ஸ் தட் மீன்ஸ் த யூரோப்பியன் பீப்புள் எல்லாமே இந்த நேட்டிவ் பீப்புளை அந்த பிளேஸை விட்டு தரத்தி விட்டாங்க. அப்பயுமே அவங்க இருக்கிற மாதிரி ஒரு கோஸ்ட் எப்படி ஒரு இன்விசிபிளாக இருக்கும், பட் அது ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதே போல இங்கே இந்த கோஸ்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது அபோர்ஜின் பீப்புளுக்கும் அந்த பிளேஸ்க்கும் உள்ள ஒரு டீப் கனெக்ஷனை. ஈவன் தோ அபோர்ஜின் பீப்புள் ஃபிசிக்கலாக இங்கே இல்லைனாலுமே அவங்க ஸ்பிரிட் ஃபுல்லும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஸ்டான்ஸால் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், ஹீ பாஸ்ட் அண்ட் ஸ்மைல்ட். இங்கே ஹீ யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டைம். நம்ம லைஃப்பில் வந்து டைம் எவ்வளோ சீக்கிரம் வந்து குவிக்காக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம வந்து ஒரு சைல்டுஹுட்டில் இருப்போம், அதுக்காட்டியும் ஒரு அடல்ட் பர்சனாக மாறிடும், அதுக்காட்டியும் நமக்கு வயசாகிடும். ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து டைம் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ரொம்ப குவிக்காக வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஹீ பாஸ்ட் அண்ட் ஸ்மைல் த ஹவுஸ் ரைட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் டால் டு ஃபைட் த பாக்ஸ் கட்ஸ் பேட்டில். இங்கே ஹவுஸ் அப்படின்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆத்தரோட கிராண்ட்ஃபாதரோட ஹவுஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆஸ்திரேலியா வந்தப்போ கலோனைசேஷன் அப்போ அந்த அபோரிஜினல் பீப்புளோட அபோரிஜினல் பீப்புள் வந்து பார்த்தாலே பயப்படும், அந்த மாதிரி ஒரு வீடு வந்து இவர் கட்டியிருந்தார், ஸ்ட்ராங் அண்ட் டால். ஸோ அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ஹவுஸ் பார்த்தாலே அவங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல், இந்த செட்டிலர்ஸ் யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து அபோரிஜினல் பீப்புளோட எவ்வளோ பவர்ஃபுல் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடு கட்டியிருந்தார். ஆனால் அவங்க ஆப்போசிட்டாக பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுப்பாங்க பார்க் ஹட்ஸ். இந்த பார்க் ஹட்ஸ் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அபோரிஜினல் பீப்புளோட வீடு எப்படி இருந்துச்சு, சும்மா ஒரு குடிசை வீடு தான், அதுக்கு அகெயின்ஸ்டாக இது வந்து ஒரு பெரிய வீடு வந்து கட்டி வச்சிருந்தார். மீன்ஸ் அவங்க பயமுடுத்த, என் வீட்டை பார்த்தாலே என் பவர் உனக்கு புரியணும், அதை மாதிரி ஒரு கட்டி வச்சிருந்தார். ஆனால் இப்போ காலம் வந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு, நவ் இட்ஸ் கிரம்பிள்ட். அவங்க கிராண்ட்பா வந்து இவங்களுக்கு அப்பாவுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன், மேபி அவங்க இறந்துருக்கலாம். ஸோ அது வந்து எதை ரெப்ரசென்ட், அவர் மட்டும் இறக்கலாம், அந்த வீடுமே இப்போ எப்படி இருக்குது, இட்ஸ் கிரம்பிள். அது ரொம்ப வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகி ரொம்ப டிகே ஆகிடுச்சு. அது மட்டுமே ஆகலை, ஸோ கிரம்பிள் வி, இப்போ நானுமே அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டில் த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டாண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இங்கே அகெயின் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா த க்ரெயின், தட் மீன்ஸ் நேச்சர். ஆனால் இன்னமுமே அந்த கொக்கு வந்து அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு, நேச்சர் வந்து அதே கூல் ஸ்ட்ரீமில் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக கட்டின வீடு வந்து அங்கே கிடையாது, என் கிராண்ட்பாவுமே கிடையாது. ஆனால் நேச்சர், அந்த க்ரெயின் வந்து அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரெட் லைட் ஆர் த ரைன். ஸோ அந்த பிளேஸில் என்ன தான் நடந்தாலுமே நேச்சர் வந்து அங்கே தான் இருக்குது, எங்கேயுமே போகலை. ஸோ இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இந்த பேராகிராஃப் மூலமாக அப்படின்னா டைம்லெஸ் கனெக்ஷன்.
ஓகேவா? அந்த லேண்டுக்கும் நேச்சருக்கும் உள்ள டைம்லெஸ் கனெக்ஷன். நம்ம ஹியூமன் பீயிங் வந்து என்னதான் பெரிய ஸ்ட்ரக்சராக ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம வந்து வீடு அங்கே கட்டியிருந்தாலுமே நம்ம ரொம்ப காலம் இருக்க முடியாது. ஆனால் நேச்சருக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ யார் தான் ஆக்சுவலாக பவர்ஃபுல் அப்படின்னா நேச்சர் தான், நாட் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பேராகிராஃபில் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. The last stanza in him. இதில் him வந்து the crane தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. In us, that means it represents all the human beings. The savage and the child are linked as the children of the rainbow snake. நம்ம இந்த சேவேஜ் வந்து இங்கே அபோரிஜினல் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த சைல்டு வந்து யாரை ஏன் அபோரிஜினல் பீப்புளை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் மொரட்டுத்தனமாக தானே இருப்பாங்க, அதனால் அவங்கள சேவேஜ் அப்படிங்கிறாங்க. அந்த சைல்டு வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த செட்டிலர்ஸ், யூரோப்பியன் செட்டிலர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அவங்க எதனால் அவங்கள சைல்டு அப்படிங்கிறாங்கன்னா அந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ் எந்த ஆட்டிடியூடில் வந்து இந்த லேண்டை கான்குயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லேண்டை கான்குயர் பண்ணால் இந்த லேண்ட் நம்மளோட சொந்தம், யாருமே மாற்ற முடியாது, நம்ம தான் இதோட அபோரிஜினல் பீப்புளோட நம்ம தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஆட்டிடியூடை தான் கான்குயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா ஆர் லிங்க் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் ரெயின்போ ஸ்னேக். இங்கே அபோரிஜினல் பீப்புளும் ஒன்று தான், லைக் தட் வந்து அது செட்டிலர்ஸுமே ஒன்று. யாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்னா யார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னா இந்த ரெயின்போ ஸ்னேக். இந்த ரெயின்போ ஸ்னேக் வந்து ஒரு அபோரிஜினல் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த லேண்டோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேபி இந்த செட்டிலர்ஸ் வேணால் திங்க் பண்ணலாம் நான் தான் அபோரிஜினல் பீப்புளோட பெருசு, இந்த லேண்ட் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேச்சர் தான் அவங்க ரெண்டு பேருமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் தட் ஆஸ் ரன்னர்ஸ் இன் அ ரேஸ் தட் நெவர் எண்ட்ஸ். இந்த ஹியூமன்ஸ் வந்து லைஃப் வந்து ஒரு சைக்கிள் தானே, நம்ம கொஞ்ச நாள் இருப்போம் அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். ஸோ இந்த கொஞ்ச நாளில் நம்ம யார் கூட தான் எப்பயுமே கனெக்ட் ஆகியிருப்போம் அப்படின்னா அந்த நேச்சர் கூட. நேச்சர் தான் நம்மளோட பவர்ஃபுல், அதுதான் வந்து பெர்மனெண்ட், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி திங்ஸ். அதான் சொல்கிறாங்க த ரேஸ் நெவர் எண்ட்ஸ். ஸோ இந்த ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ரேஸ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் யார் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னா நேச்சர் தான். He watches and the shadow of his wings. Again he represents the crane, the shadow of his wings. இப்போ ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஷேடோ படுது அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு டார்க்காக இருக்கும், அந்த டார்க்னஸ்குள்ளே தான் அந்த பிளேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதே போலேயே இங்கே வந்து ஷேடோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த லேண்டோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனு. ஸோ அந்த எப்பயுமே அந்த பிளேஸில் வந்து அந்த ட்ரெயினோட ஷேடோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிமைண்டர், உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இந்த லேண்டோட ஹிஸ்ட்ரி, அதோட வந்து நேச்சுரல் திங்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லேண்ட். எப்பயுமே வந்து ஹியூமன் லைஃபோட நேச்சர் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு திங்கை வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வேணால் பிகாஸ் ஆஃப் பவர் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக்ஸ் நம்ம தான் நேச்சரை வந்து இது பண்ணிடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அ நேச்சர். நம்ம லைஃப் வந்து ரொம்ப டெம்பரவரி தான் இந்த வேர்ல்டில். ஸோ நம்மளை வந்து நேச்சரை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயமை முடிச்சிருப்பாங்க. Let's discuss some of the themes about the poem. The first one is colonization. கலோனைசேஷன்னா என்ன, இந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து இந்த பிளேஸில் வந்து எது மாதிரி இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பீப்புள் மட்டும் அந்த கலோனைசேஷனால் சஃபர் ஆகலை, ஈவன் நேச்சருமே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கு. பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னா கிடையாது, நெகட்டிவ் சேஞ்சஸ் தான். அது அபோரிஜின்ஸ் பீப்புள் இருக்கிறப்போ ஒரு மாதிரி அந்த லேண்ட் இருந்துச்சு, பட் ஆஃப்டர் கலோனைசேஷன் வேறு மாதிரி அந்த லேண்ட் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் எக்காலஜிக்கல் கான்ஷியஸ்னஸ். எக்காலஜிக்கல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நம்ம மேபி திங்க் பண்ணலாம் நம்ம தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல், நேச்சரை கண்டிப்பாக நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேச்சர் நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு திங்கை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், தட் இஸ் நான் தான் பவர்ஃபுல், நீங்கள் பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் அந்த போயமில் வந்து அந்த கான்பேர் பண்ணப்போ அந்த பீப்புள், இந்த யூரோப்பியன் பீப்புள் மேபி நினச்சிருக்கலாம் மேபி நான் தான் அந்த பவர்ஃபுல், இந்த லேண்டை கான்குயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த லேண்டில் யார் தான் இருக்கா அப்படின்னா அந்த நேச்சர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஹியூமனிட்டி கனெக்ஷன் டு லேண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி. இதுவுமே இந்த போயமில் சொல்லியிருப்பாங்களே இந்த ஹியூமனிட்டி கனெக்ஷன். ஈவன் தோ அந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து எல்லா அபோரிஜின்ஸ் பீப்புளையும் எல்லா நேட்டிவ் பீப்புளையும் அந்த பிளேஸ்லேருந்து விரட்டி அடித்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கும் அந்த அபோரிஜின் பீப்புளுக்கும் அந்த நேச்சருக்கும் அந்த லேண்டுக்குள்ள கனெக்ஷன் வந்து போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிருக்காரு. அதனால தான் வந்து அவங்க கிராண்ட்பா கூட சொல்லியிருப்பாங்க ஐ சாய் அ கோஸ்ட். அந்த யாரோட கோஸ்ட்னா அபோரிஜின் பீப்புள், அந்த பீப்புளேங்களில் ஆனால் கோஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா, நம்ம ஃபிசிக்கலாக தான் ஒரு பிளேஸை கான்குயர் பண்ண முடியுமே தவிர அந்த லேண்டுக்கும் அந்த நேட்டிவ் பீப்புளுக்கும் உள்ள கனெக்ஷன் அண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்பயுமே வந்து டிஸ்கனெக்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. Well, that's about the poem. Thanks for watching. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.